அனைவருக்கும் வணக்கம். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திடுங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு. இன்றைக்கி நம்ம ஹெல்தி ஹோம் சமையலில் கோகனட் மில்க் புடிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இந்த மிக்சர் ஜார் தான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறேன். இதில் உள்ள எல்லா பார்ட்ஸுமே நான் தனித்தனியாக கழட்டி அலம்பக்கூடியதாக இருக்குது. எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் இதை மாதிரி ஜூஸர் ஜார் வாங்கும்போது இந்த டைப்பில் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. எல்லா பார்ட்ஸையும் நம்ம கழட்டி ஃபிட் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு அலம்பவும் ஈஸியாக இருக்கும், அழுக்கும் சேராது. இந்த ஃபில்டரில் தான் நம்ம உள்ளே தேங்காயை போட்டு அரைக்கும் போது பால் தனியாக, நம்மளுக்கு சக்கை தனியாக கிடச்சிரும். தேங்காயை இப்போ இதை மாதிரி பல்லு பல்லாக கட் பண்ணிக்கிறேன். மற்ற என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்தலாம். அடுத்ததாக அகர் 5 கிராம் எடுத்திருக்கேன். ஒரு பாக்கெட்டில் கடல் பாசி 10 கிராம் இருக்கும். அதில் பாதி எடுத்துக்கணும். 1/2 கப் சர்க்கரை, சீனி நம்மளுக்கு வேணுங்கிற அளவு போட்டுக்கலாம். மோல்டு யூஸ் பண்ணிக்கலாம். மோல்டு இல்லாதவங்க பாத்திரம் யூஸ் பண்ணுறாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காயை இப்போ பல்லு பல்லாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சிப்போம். நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கணும். அப்போ தான் புடிங் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இதை மாதிரி பால் நம்மளுக்கு திக்காக இருக்கணும். தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். கிட்டத்தட்ட நம்ம ஒரு தேங்காய்க்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்திங்கன்னா 1.5 டம்ளர் நம்மளுக்கு பால் கிடைக்கும். அடுத்ததாக புடிங் செய்கிறதுக்கு பாத்திரத்தில் 1/4 லிட்டர் நம்ம தண்ணி சேர்த்துப்போம். தேங்காய் பால் நம்ம 1/4 லிட்டர் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி அடுப்பில் கொதிக்கிறதுக்கு 1/4 லிட்டர் தண்ணி சேர்க்கணும். 5 கிராம் அகருக்கு 1/2 லிட்டர் தண்ணி. இந்த கடல் பாசியை இப்போ நல்லா தண்ணியில் அலசிட்டு இந்த தண்ணியில் சேர்த்துப்போம். இப்போ இந்த கடல் பாசி கரையிற வரைக்கும் நம்ம தண்ணியை கொதிக்க விட்டுக்கணும். நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுப்போம். அடுப்பை சிம்மில் வச்சு தான் கொதிக்க விடணும். அப்போ தான் அகர் நம்மளுக்கு கரையும். சர்க்கரையை போட்டு இப்போ சர்க்கரை கரையிற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம். சர்க்கரை கரைஞ்சால் நம்மளுக்கு போரும். சர்க்கரை கரைஞ்சி ஒரு கொதி வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சீசன் மாம்பழ சீசனுங்கிறதுனால நான் மாம்பழம் போடுறேன். நம்மளுக்கு என்ன ஃப்ரூட் வேணுமோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கொதிச்ச அகரை வடிகட்டிடுவோம். கொஞ்சம் ஆற விட்டுட்டு இதில் தேங்காய் பால் சேர்த்துப்போம். கொதிச்ச அகர் வெது வெதுன்னு சூட்டில் இருக்கும்போது கலந்துக்கலாம். 1/4 லிட்டர் தேங்காய் பால் சேர்க்குறேன். ஃப்ரெஷ் க்ரீம் வேணால் ஃப்ரெஷ் க்ரீமும் சேர்த்துக்கலாம். நல்லா வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கும். இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மோல்டில் ஊற்றிடலாம். மாம்பழத்தை போடுறேன் முதல்ல. அது மேலே இந்த அகர் ஜூஸை ஊற்ற போகிறேன். இது நல்லா 1/2 மணி நேரத்துலேயே நம்மளுக்கு செட் ஆகிடும். நல்லா திக்காக இருக்கனால டக்குன்னு செட் ஆகிடும். 1/2 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் போகிறோம். இல்லைனா வெளியில் வச்சாலே நம்மளுக்கு கொஞ்சம் நேரத்தில் செட் ஆகிடும். மீதி இருக்கிறத இன்னொரு பாத்திரத்தில், வீட்டில் உள்ள ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். நம்ம வீட்டில் உள்ள பாத்திரத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ரெடி ஆகிட்டு நம்மளுக்கு. அப்படியே ஜெல்லி நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா தலை ஆடணும். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். அழுத்தமாக இருந்ததுன்னா நம்மளுக்கு ஹார்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு உதிரும். கோகனட் மில்க் புடிங் ரெடி ஆகிட்டு, குழந்தைங்களுக்கு கெமிக்கலே இல்லாமல் நம்மளே வீட்டில் செய்யக்கூடிய ஜெல்லி புடிங். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. ஆரோக்கியமான ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க. நன்றி.